அல்லாஹுடைய தூதர் இறையஞ்சக்கூடியவனுடைய இல்லம் அல்லாஹுடைய மஸ்ஜித் என்றார்கள். ஒரு முஃமினுடைய வீடு அல்லாஹுடைய மஸ்ஜித் என்றார்கள். உங்களுடைய வீட்டிற்கு மேல் நீங்கள் பேண வேண்டிய உங்களுடைய முதல் வீடு அல்லாஹுடைய இல்லம் என்றார்கள். இன்று கழிவறைகளுடைய நிலைமை, அன்றைய காலத்தில் கட்டப்பட்ட கழிவறைகள் ஒரு ஆணுடைய மர்ம உறுப்புகள் வெளியே தெரியும் அளவிற்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலைமையில் கட்டப்பட்ட கழிவறைகள் கூட இன்று வெறும் அங்காடிகளைப் போல் பாதுகாக்கப்பட்டு அதே நிலைமையில் இருக்கிறது. அல்லாஹுடைய வீடுகளுடைய கழிவறைகளை பாதுகாக்காமல், அதை பராமரிக்காமல் உங்களுடைய வீட்டின் கழிவறையை நீங்கள் எவ்வளவு கோடிகளை லட்சங்களை கொடுத்து செலவழித்து எதை வாங்கப் போகிறீர்கள்? நாளை மறுமையில் அல்லாஹ் இதை குறித்து உங்களிடத்தில் விசாரிக்க மாட்டானா? அந்த ஊரில் வாலிபர்கள் இருந்தால் கவனத்தில் எடுங்கள். ரமதான் இருக்கிறது. ரமதானுக்கு முன்னதாக உங்களுடைய பள்ளிவாசல்களுடைய கழிவறைகளை சுத்தப்படுத்துங்கள், அதை மேம்படுத்துங்கள், அதை தரப்படுத்துங்கள். அங்கே வருவதை கண்ணியத்தோடு வரக்கூடிய அளவிற்காக்குங்கள். அதை முகம் சுளிக்கக்கூடிய இடமாக ஒருபோதும் அல்லாஹுடைய இல்லங்களை மாற்றி விடாதீர்கள். அல்லாஹுடைய இல்லங்களை பரிசுத்தப்படுத்துவது ஒவ்வொரு முஃமினுடைய கடமை. ஒவ்வொரு ஊர்வாசிகளாக வாழக்கூடிய உங்கள் எல்லோர்கள் மீதும் கடமை. வாலிபர்களே, அதை உங்களுடைய தலையான பணியாக எடுத்து அல்லாஹுடைய இல்லங்களுடைய கழிவறைகளை ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வக்திற்கும் அதை சுத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை கூறிக்கொள்கிறேன். அல்லாஹுடைய பள்ளியில், இந்த பூமியில் அல்லாஹ்விற்கு நேசத்திற்குரிய இடத்துடைய நிர்வகிக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பள்ளிகளில் அல்லாஹுடைய இல்லத்துடைய தொழுகையை நடத்தக்கூடிய இமாம்களுக்கு என்ன கண்ணியத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? இந்த தலைப்பை நான் எடுப்பதற்குரிய காரணமே அதுதான். அடுத்த தலைமுறைக்கு பள்ளிவாசல்களுடைய இமாம்களை கிடையாது. இதை இந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய இல்லங்களில் நிர்வகிக்கக்கூடியவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்லவில்லை, ஒரு அன்பின் அறிவுரையாக கூறுகிறேன். அடுத்த தலைமுறைக்கு இந்த பள்ளிகளுடைய இமாம்கள் என்ற தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகவே செய்யாது. ஏன்? அந்த இமாம்களை நீங்கள் எந்த கண்ணியத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அடுத்த தலைமுறை அந்த இடத்திற்கு வரும். உங்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையாளின் சம்பளம் கூட இன்று பள்ளிகளில் தொழுகை நடத்தக்கூடிய இமாம்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு வீடு வாசல் இல்லையா? அவங்க வீட்டின் வாடகை எப்படி கொடுப்பார்கள்? அவர்களுடைய குழந்தைகளை எப்படி படிக்க வைப்பார்கள்? அவர்களுடைய குடும்பத்தார்கள் எப்படி அவர்கள் பராமரிப்பார்கள்? ஒரு ஏழையின் தரத்தை விட ஒரு இமாமின் தரம் கீழே இருந்தால் அடுத்த தலைமுறை அந்த இடத்திற்கு வருவதற்கு எப்படி ஆசைப்படும்? கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஊர்வாசிகளே, உங்களுடைய ஊரின் இமாமின் பொருளாதாரத்தின் தரத்தை நீங்கள் மேம்படுத்தி கண்ணியத்துக்குரிய இடத்தில் அவரை வைத்தால் மட்டுமே அடுத்த தலைமுறை அந்த இடத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்யும். இல்லை என்றால் அடுத்த தலைமுறை பள்ளிவாசல்களுடைய இமாம்களினுடைய இடத்தை நிரப்பாமல் பள்ளிகள் அனைத்தும் முழுவதும் நிர்வகிக்கப்பட முடியாத அளவிற்கு காலியாகிவிடும். அல்லாஹ் அந்த நிலைமையிலிருந்து நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானார்.